இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணிச்சுன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன அடிக்கடி உங்களோட வீடியோவில் பார்க்க வந்து டெய்லி மக்களே இந்த பாருங்கோ இத்தனை நாள் காணாமல் போன அணு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி வீடியோ நீங்கள் தம்பியில் வாசம் இல்லையே இல்லை பொக்குண்டுல வாசம் இல்லையே இல்லை பார்த்தீங்களா பொக்குண்டை ஒரு பக்கம் குத்தி ஏஞ்சம்மா ஒரு நெஞ்சில் ஏஞ்சம்மா ஒரு நெஞ்சில் பொக்குண்டு நடுவுக்கு இப்போ நாங்கள் வந்து மதிய நேரம் அருமையான ஒரு நல்ல பெரிய ஒரு மீனோட கொண்டு சமையலில் சந்திப்போம் வசந்துக்கு வந்து பேரதிர்ச்சி நடந்துட்டு வசந்த் முது தெரிஞ்சிருந்தா இந்த ஜூஸ் மேலே நடந்துருக்காது சுருக்கங்கள் இப்படியான இடங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் வந்து இப்படி பூசி ஊற விடணுமா வீடியோ பார்த்துட்டு என்ன கோல் வந்துச்சு எனக்கு யார் எடுத்தது அம்மா பேசி சார்வக்கா பேசி என்னதுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கட வீட்டை தான் நிற்கிறோம். அதாவது இன்றைக்கும் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யப்படுறோம். அதாவது வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அருமையான ஒரு குக்கிங் வீடியோ வந்து பதிவு செய்யப்படுறோம். அதாவது வந்து எங்களோட வீடியோ பார்க்குறவங்க வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணிச்சுன்னா ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன அடிக்கடி உங்களோட வீடியோவில் பார்க்க வந்து டெய்லி வந்து ஒரே ரஜிக்கறியாக வந்து சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கீங்க. இது வந்து உடம்புக்கு உண்மைக்குமே வந்து கூடாது. அது வந்து நல்ல இடங்களில் இருக்கிறீங்க, நல்ல வளமான இடங்களில் இருந்து கொண்டு ஃப்ரெஷ் மீன் வாங்கி வந்து நீங்கள் வடிவாக வந்து சாப்பிடலாம். அப்பயே நீங்கள் வந்து அடிக்கடி வந்து ரஜிக்கறி எல்லாம் அதில் வந்து நான் கூடுதலாக வந்து உங்களோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கோம். நான் குங்கிய முடியும் எப்போ பார்த்தாலும் ஒரு கிழமையில ஒரு 4 நாள் இருந்தாலும் நீங்கள் ரஜிக்கறி காய்ச்சாமல் விட மாட்டீங்களா. அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் பதில் சொன்னால் உண்மைக்குமா நான் ஏஞ்சம்மாவால் தான் நாங்கள் வந்து கூடுதலாக வந்து ரஜிக்கறி வந்து காய்ச்சிடாது. எனக்கு வந்து அவ்வளோத்துக்கு விருப்பம் இல்லை தான் ரஜிக்கறி விருப்பம். அதுக்காக வந்து மீன்கறி சொல்லாட பவங்களுக்கு அப்போ சொன்னாங்க நல்ல வளமான இடங்கள் இருந்தும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கி வந்து சமையல் டெய்லி வந்து பச்சை மிளகறி வந்து சமையலில் வந்து கலந்து கொள்ளுங்க கலக்கட்டுமா. அப்போ நான் சொன்னேன் பாப்பா அவங்கள்ட்ட விருப்பத்துக்காக இன்றைக்கு வந்து அருமையான ஒரு நல்ல பெரிய மீனும் கொண்டு வாங்கி வச்சுருக்கிறோம். இன்றைக்கி வந்து அதைத்தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சமைக்க போடுறது. அவங்க வந்து இந்த வீடியோ வந்து விரும்பி பார்க்குறவங்களாம். அப்போ அவங்களோட விருப்பத்துக்காக வந்து இன்றைக்கு வந்து ஒரு சமையல் செய்கிறாக்காக வந்து கிச்சனுக்காக வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்ல வந்து சொல்லுங்க. முதல்ல வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுங்க. முதல்ல வந்து அழகாக பொறியில் கொஞ்சம் முதல்ல வந்து இப்போ தான் வந்து குளிச்சு போட்டு வந்து நிற்கிறேன். அந்த சன்ஸ்க்ரீன் ஒரு கப்புமத்துக்கு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்களோட சமையலுக்கு வந்து போவோம். சன்ஸ்கிரீம் எல்லாம் வெயிலுக்கு வைக்க போடணும் பிள்ளை சமைக்க போகிறக்கு அது வந்து ஏன் போடுறேன்னு சொல்லுங்க. அது வந்து நானாக வாங்கியேன். நான் எனக்கு இந்த பிரச்சனை வந்ததுக்கு வந்து டாக்டர் எழுதி தர சன்ஸ்கிரீன் 10 மணிலேருந்து பாவிக்க சொல்லி 10 மணியாக அந்த நேரம். அப்போ அதுக்காக வந்து பூசிட்டு சமைக்க போவோம். சரி இப்போ வாங்குவோம் நாங்கள் போவோம் வீடியோக்குள்ள. மக்களே இந்த பாருங்கோ இத்தனை நாள் காணாமல் போன அணு இப்போ என்ன செய்து கொண்டிருக்கான்னு சொல்லி வீடியோ என்ன இது வந்ததுக்காக என்ன வைக்கிங் கிரீம் எதுவும் இல்லை மூத்துக்கு இப்படி எடுக்கணும் மருந்துன்னு சொல்லி. அப்போ அதுக்கு வந்து சன்ஸ்கிரீம் எடுத்து குளிச்சு போட்டு 10 மணிக்கு பிறகு வந்து இதை வந்து பாதிக்கணும். இப்போ 10 மணி ஆகல 9 மணி 9 அதுக்கு அவ்வளோ நேரம் வந்து குளிச்சாச்சு கிளம்ப முடிய. அப்போ இதை பூசுது இது வந்து நல்லா. இப்போ நான் ஒரு வைட்டிங் கிரீமும் பாவிக்கிறேன் சத்தியமா இல்லை. ஓ இப்போ பாவிக்கிறேன் ஒரு கிரீம் நல்லா இருக்கு. நானும் பாவிக்கிறேன் தானே. நீங்கள் பாவிச்சா தானே எடுத்து பூசலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு மணியாக இருக்கு. இதில் விலை வந்து 3000 மனுஷன் தான் சொல்லி இல்லையோ அடிக்கலையோ அது வட்டியில் இருக்கும். நல்லா இருக்குது சமைக்கிறது சொல்லி நல்ல ஒன்று சொல்லி அந்த டாக்டர் தான் தந்துக்கிறேன். இதோட தான் இப்போ பாவிக்கணுமா. இப்போ ஏதோ ஒரு வைட்னிங் க்ரீமும் பாவிக்கிறேன். இப்போ இந்த முகமும் வந்து பழையபடி வந்துட்டு நல்ல மாதிரி நாங்கள் பூசலாதோ பூசலாம். இது சமைச்சுக்கிறீங்க நல்லா சரி. இது சாமான் காட்டுறீங்களா நான் இப்போ ஒன்று காட்ட பண்ணாங்க. எங்களோட புதுசாக வந்த பூ பூத்துருக்கு. நான் வாங்கின மரத்தில் வந்து இந்த வடிவான ஒரு பூ வந்து பூத்து நிற்கிது. இதை காட்டணும். நீங்கள் வேண வரமோ அது பார்த்தீங்கன்னா
எல்லாரும் இது கலரான இப்போ என்ன படம் உதங்க இவ்வளோ நொங்கண்டது இது முதல் முடிஞ்சல நம்மளாம் தான் விட்டது ஓ இதுக்கு என்ன வேறு இருந்திருக்கு இப்போ நிலக்கல்ல வைக்க வருது நான் நீங்கள் இங்கே முறிச்சேந்து வச்சுருக்கீங்களா இல்லை அப்போ தான் நிழலுக்காக வளரும் போல இல்லை நான் வேற வீடியோ பதிவு செய்வது இந்த நல்ல அழகான பூ அடுக்கு பூ அதுலேயே அந்த வெள்ளை தெளிச்ச மாதிரி அடுக்கு செவ்வறு அடுக்கு செவத்து நல்ல கலர் மணியாக இருக்கு என்ன இதே மாதிரி தங்காளையும் வச்சேன் இந்த பெருசாக வளர சூப்பராக இருக்கும் என்னால் சொடிச்சு வளர்க்கணும் பூ 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 என்ன அந்த செவ்வளவு இங்கே அந்த மணி பிளான்ட் இருக்கு காட்டு மணி பிளான்ட் பாருங்க மதிலில் வேறு உண்டி என்ன பெருசாக வளருதுண்டு இது முதலும் இப்படி தான் அக்காட வீடியோ காட்டுக்க ஒரு கடையில் முடிஞ்சு விழுந்தாது அதை தொடையிலண்ணா இல்லை என்ன பெருசாக தொடாதீங்க கொண்டு தொடாதீங்க இல்லை பெருசாக பார்த்துக்கணும் என்ன ஒரு கவலை தான் என்ன அம்மா அந்த சக்கரத்தை அப்படி போட்டேன் ஏன் அது வெய்யி இப்போ இலையுதிர் காலமா அப்படியே ஓ சரியான கவலை அது இலையுதிர் காலமா வளருது சின்ன சின்ன மொட்டைலாம் வந்து நிற்கிது இதிலே பச்சையாக இருக்கு மேலே தானே அப்படி இருக்கு பாதி இந்த இது இந்த கையால் வச்சபடியே அப்படி வளர்ந்தது திரும்ப இதுலேருந்து முறிச்சு கொண்டு அங்கே தடி வச்சாலும் பார்த்தீங்க எப்படி வளர்ந்துருக்குண்டு நான் தான் இந்த கண்டு வாங்கி கொண்டு வந்தேன் பூவாக்க இந்த கண்டு விழாத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு ரோட்டனே பிடிக்காது இது அது ரெண்டு என்ன வளர நானே உதவு நிழலுக்கெல்லாம் வைக்கிறது போலக்கு இந்த பார்வை வளர் வைக்கிறது அப்போ வெயிலுக்கு வச்சுக்க வெயில் கொஞ்சம் வைக்கணும் தானோ அதே மாதிரி இந்த எவர்கிரீனை பாருங்க நீங்கள் இப்போ வாங்க பேசுனீங்க எவர்கிரீன் வேண்ட பேசுங்க என்ன மாதிரி வந்திருக்கேன் என்னையானு வந்துட்டு பொங்கன்னு காட்டுறாக்க தன் சமையல் விசித்திரத்தை காட்டுறாக்கும் இதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு மேற்குமே வந்து பார்த்து பார்த்து கொண்டு இருக்கிறது மரங்களை நான் வந்து நான் நேற்று முதல் தண்ணி அடித்தேன் நான் தண்ணி அப்படி ஒரே அடிக்கக்கூடாது இது இந்த கடும் வெயில் இல்லை கிழமையில ஒரு 2 தரம் அடிங்க இதுவும் அதே மாதிரி நல்ல வாசம் பூ பூக்கும் போய் இந்த இதுவும் அந்த பூ அதே மாதிரி தான் இந்த செவரத்தை இந்த நடுக்கு செவரம் ஆனால் வாங்கியிருக்கலாம் அப்படி செவரத்தை வடிவாக இருக்கேண்ணே இந்த குரோட்டு நல்லா எப்படி இருக்கும் நேரத்துக்கு வளர எப்படி இருக்கும் வடிவாக இருக்குமோ நல்ல வடிவாக இருக்கு இந்த அதை பிடிங்கி எறிஞ்சிட்டு வைக்கலாம் இதையோ இது கறிட்டு தான் இந்த பலாவை முன்னுக்கு வரீங்க கிடக்கட்டும் வளரட்டும் பாமாங்கிற எத்தனை பலா நிற்கிறீங்க பாவம் பார்த்து பார்த்துட்டு இதை பிடிங்கி விடலாம் கொடுங்களா அங்கே பாருங்க மாமன்ட்டு நிற்கிறோம் மாங்கண்டு வளரட்டும் மாங்கண்டு வளரட்டும் சரி அப்போ நான் இப்போ வந்து தம்பி குட்டிக்கு வந்து ஜூஸ் அடிக்க போகிறேன் நாங்கள் அப்படியே காட்டுறேன் என்ன போட்டு ஜூஸ் அடிக்க போகிறேன்றதையும் தம்பி குட்டியை வந்து காலமோடிய வந்து ஷாரோக்காவிட்ட வந்து போயிட்டு நேற்று இரவு வந்து 2:30க்கு வந்து இப்போ செடியாக தம்பி குட்டி ஒலிம்பி அழுகுது என்ன அழுகுதுண்டா சொல்லி அழுகுது அம்மாட்ட போகிறேன் அம்மாட்ட கொண்டு போய் விடட்டுமா அம்மாட்ட கொண்டு போய் விடட்டுமான்ட்டு இரவு 2:30 குழம்பி அழுகுது அப்போ அவ்வளோ வந்து பாசம் அப்போ விடியவுமே வந்து அம்மாட்ட போகிறேன் சாப்பிட்ட வகையோட அம்மாட்ட போகிறேன் இப்போ ஆள் போட்டுது அப்போ நீ இப்போ கொஞ்சம் அத்தான் கொண்டு சுவாசத்தான் அப்போ அவர் வரக்கு முன்னாடி ஜூஸ் வந்து அடித்து வைப்ப மாட்டிட்டு ஒரு சுவத்து ஆப்பிள் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் வெட்டி வச்சுட்டு 4 பாதாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் வந்து போடுறதுக்கு அப்போ ஏஞ்ச மாவுமே இப்படியெல்லாம் குடிச்சதில்ல சந்தோஷமாக இருக்கும் குறைவு குடிக்கிறது பாப்பா கொடுத்து பார்ப்பேன் ஸ்கூலால் வேறு ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் சீனி வந்து கொடுக்குறேன் அப்படியே கொஞ்சம் ஒரு சில தண்ணி பார்க்காம அப்படியே படித்து கொடுத்து விட்டா அவ்வளோ சத்துட்டா நானும் அப்படியே குடிக்கணும் பொண்ணுக்கு வத்தவ பழம் வாங்கிட்டு இருந்து வீடியோ எடுக்கணும் சாப்பிட்ற படிப்பேன் தனி அழகு பப்பா பழம் தான் சொல்லுவார் பப்பா பழம் அப்படி ஒரு வீட்டு போக மாட்டேங்க மூத்தாக்கா விட்ட போய் நின்று கொண்டு பேப்பா பப்பா பழம் ரெண்டா பேர் நம்ம ஏற்றி கொண்டு போய் பப்பா பழம் என்ன வத்தவ பழம் வாங்கி வந்துட்டு வெட்டி கொடுக்க எந்த மாதிரி இருந்து சாப்பிடுது பார்க்க உண்மைக்கு ஆசையாக இருந்துச்சு இதுக்கு என்ன வந்து பாருங்க உங்களுக்கு சொல்ல மறந்துடாண்டே பிலாப்பழம் சாப்பிட்டோம் பார்த்து நீங்களே வீடியோ பார்த்துட்டு நான் கால் வந்துச்சு எனக்கு யார் எடுத்தது அம்மா பேசி சார்வக்கா பேசி என்னதுக்கு பிலாப்பழம் வந்து குழந்தைக்கு எல்லாம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது எல்லாம் கொடுக்கலாமா கேட்டு தான் கொடுத்துறான் பெரிய ஆக்கள் ஒரு ஆளை கேட்டு தான் கொடுத்துறான் தெரியாது எங்களுக்கு பேக்கை வந்து சின்ன குழா டக்கண்டு போய் இரண்டி போடும் குந்துவால் போனாவே மற்ற பிள்ளாப்பழம் கொடுக்கக்கூடாது எங்களோட அம்மா 3 வயசுக்கு பிறகுதான் என்னென்றாலும் கொடுக்க உங்களோட அம்மா எல்லாம் விசித்திரம் தான் அப்படித்தான் குழந்தையில வளர்க்கணும் சின்ன குழந்தை சின்ன குழந்தை இந்த வாடது இல்ல சத்தமா இந்த வாடி இருக்கு இந்த கோன் ஒரு கையில வந்துட்டு போவே என்னதுக்கு நான் உன்னை கலாய்க்கிறேன் வா இது வா கலாய் போய் ஜாலு கிண்டேல ஒரு பேர்
கிளக்குருவி கிளக்குருவி உனக்கா கூட என்ன 3 வயசுக்கு விளாப்பம் இருந்தவா அது பார்க்கறது அதை திருப்பி காட்டுங்க வாட்டில வாடா எப்படியோ கூடியோ இருக்க மாட்டியோ வா வாடி வேற ஃபில்டர் நாங்க போடுறது நான் இன்னைக்கு புதுமா குளிச்சிட்டு போலங்க வாடா நான் சன்ஸ்கிரீன் பூசி இருக்கேன் சன்ஸ்கிரீன் என்ன பூசிங்க சன்ஸ்கிரீன் பாத்தீங்களா காலையில வாடா நான் வாடா நீ தெரியும் நீ என்னதை கூப்பிடுற மாமாட பார்த்தறா இல்ல பச்சை முத பண்ணது கூத்த வரு இந்த போட்டோ கூத்தலாமா எனக்கு அப்ப கூப்பிடு என்ன அடிங்க எனக்கு ஒரு குத்து உண்டே கூப்பிடு குத்துவோம் போன் அடிய எனக்கு உண்டே கூப்பிடு குத்துவோம் வாரல வந்து நான் இதுல 2 பேர் படிக்க போறேன் தம்பி குட்டியே எங்கரி கொண்டு எங்கறப்ப தம்பி குட்டியே மேஞ்சமா எங்கறப்ப எப்படி நான் நினைக்கிறே ஓ அதெல்லாம் பயமாக அதே நான் குத்தேல வேண்டாம் நான் குத்தே வச்சா நீங்க தம்பில வாசம் இல்லையா இல்ல பொக்குண்டுல வாசம் இல்லையா இல்ல பாத்தீங்களா பொக்குண்டே ஒரு பக்கம் குத்தி ஏஞ்சமா ஒரு நெஞ்சில ஏஞ்சமா ஒரு நெஞ்சில பொக்குண்டு நடுவுக்கடா நடுவுக்கு நீங்க நடுவுக்கு நான் 2 செட்டை தம்பியும் ஏஞ்சம்மா எப்படி எடுத்து வீடியோ போடணும் குத்தி எப்போ குட்டி கொண்டு அது அப்போ குத்துவோம் போது நீங்க 3 பேரையும் குத்துவோம் 3 குத்தாவளா கடுப்பினா நீ காலத்துல குத்தினா கவலை எடுத்த 5000 ரூபா ஆனா பரவாயில்ல நல்லா குத்தி இருக்கிறாங்க ஆனா வசந்த பச்சை ஒரு வித்தியாசம் இந்த பச்சை ஒரு வித்தியாசம் போதும் பெரும்போது கருப்பா இருக்கு டாக்கா இருக்கு சரியான நான் ஒன்றும் பூசையில சரி நல்லெண்ணெய் மட்டும்தான் பூச வச்சுருந்தேன் அது ஒரு வயசு கேட்டவன் தெரியும் இந்த வயசு தானே அவன் குத்தினான் யூஸ் அடிக்க போறேன் கொண்டு அந்த கலட்டி எல்லாத்தையும் போட்டு ஓடு வார்ப்புற தோச்சு கொடுக்கும் அதுக்கு கிடந்த வாய்ப்பு இருந்துச்சு அதுக்கப்புறம் நீ திருசாண்ட கதையை விட்டு ஜூஸ் அடிங்க என்ன காரணம் திரிசாவில் இளமையா இருக்கிற காரணம் அவர் இதுல போட்டி கொடுக்குறான் ஏ பழம் பழம் நான் நினைச்சேன் விஜய் என்று சொல்ல போறீங்களா அதெல்லாம் தப்பா ஆறுங்க அதை நம்மள அப்படியே விஜய சொல்லக்கூடாது அதுதான் ஆமாம் ஒரு நாளுக்கு வந்து தெரியாம ஒன்றையும் கதைக்க கூடாது தெரிஞ்சாலும் காய்க்க கூடாது அடுத்த விஷயத்தை அப்படி ஒன்று நடக்காதுன்னா அவருக்கு 51 வயசு வந்துட்டு நீ ஒரு பொம்பளை சட்டம் இருக்குமே இல்லையே இல்லை அப்படி வர அதையே நாங்கள் வந்து விஜயை பற்றி தப்பா அவருக்கு யாரும் அப்படி சொல்றத கூட கோபம் வந்திருக்கு அது இப்போ 51 வயசு அது பொல்லாத கோபம் வந்திருக்கு இன்னும் இல்லாம உண்மைக்குமே வந்து 51 வயசுலயும் சைக்கிள் ஓடி கொண்டு போறேன் பரம ரசிகன் நான் நானும் ரசிகை நீங்களான முந்தி சிம்புன்ற ரசிகை நாங்கள் விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து ஒரே ரசிகன் அதே மாதிரி தான் எப்போ அது வந்து போட்டி இது தேர்தல் 23 24 கண்டிப்பா விஜய்க்கு தான் கிடைக்கும் இந்த ஒரு மாற்றமும் இல்லையா நாங்களும் வந்து வேண்டுவோம் படம் தான் கிடைக்கணும் ஜூஸ் எப்படி அடிச்சிட்டேன் ஜூஸ் இல்லை வேணும் பிரிச்சுக்க வச்சா தான் குடிக்கலாம் இப்படி இதில் குடிச்சு தான் கொஞ்சம் இதாக வந்திருக்கீங்க போல ஷைனிங்க உங்களுக்கு குடிச்ச வடிவாகவே இருக்குண்ணா அதே விட என்ன இந்த கெக்கரிக்காய் இருக்கு கெக்கரிக்காய் வந்து டெய்லி வந்து சாப்பிடலாமா உடம்பு சுட்டுக்கலாம் நல்லாமா அதே விட நான் வந்து இப்போ ஒன்று செய்யணும் அதை செய்து காட்டுறேன் வாங்க நீங்கள் எல்லாம் இப்போ செய்து காட்டலாம் சாரி சன்ஸ்கிரீன் பூசி அது இந்த வாடா இருக்கா உனக்கு பேசிய செய்து நல்ல வழியா நல்ல சொக்கடா நல்ல குலாப் ஜாமுன் மாதிரி வேணும் இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல இந்த உருளைக்கிழங்க வந்து எதுக்கு வானவில் வாய்ஸ் தெரியுமோ இல்லை வானவில் வாய்ஸ் ஆ அடிச்சு பாருது டிக்டாக்ல இல்லாட்டி யூடியூப்ல வானவில் வாய்ஸ்
இல்லை அடிச்சு பாரு, நான் சொல்கிறத உடனே அடிச்சு பார்த்து வந்து சொல்லு. ஒரு அங்கட கப்பத்தில் என்ன சீரியல்? உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கு எடுத்து இப்போ நாங்கள் வந்து இப்போ மக்களை இப்போ பாருங்க, அது வந்து ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்ல போகுது. மிக அருமையான ஒரு டிப்ஸ். இப்போ இயற்கைக்கு வந்துட்டேன், இயற்கைக்கு வந்து கெமிக்கலை விட்டு இயற்கைக்கு வந்துட்டேன். சன்ஸ்கிரீம் என்ன? சன்ஸ்கிரீம் அது டாக்டர் எழுதி தந்தது, அது வந்து அவ்வளோ கெமிக்கல் இல்லாது. நான் கூட கொண்டு சொல்லலாம் தெரிப்பேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த உருளைக்கிழங்கு வந்து இப்படி முகங்களுக்கு வந்து பூசலாம். நான் இப்போ முகத்துக்கு பூசல ஏன்னு பாருங்க. சன்ஸ்கிரீம் பாவிக்கிறது இப்படி சுருக்கங்கள் இப்படியான இடங்கள் முகங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரம் வந்து இப்படி பூசி ஊற விடட்டுமா, இப்படி தேய்ச்சி நல்லம்மா உருளைக்கிழங்கு முகம் வந்து நல்ல ஷைனிங்கும் இதாக வருமா. பட் அதே மாதிரி தக்காளி பழமும் வந்து சீனியும் வந்து இப்போ வெயில் இருந்தானே இப்போ 2 வட்டி போட்டு கொஞ்சம் சீனியும் தடவிட்டு மில்லம்மா வந்து இஞ்சி மூத்துக்கு எடுக்கட்டுமா. அதுவும் வந்து நல்லா வந்து செக் பண்ணி இப்படி பார்க்கலாம். சில விஷயங்களை வந்து இப்போ அதுகளை தான் நான் வந்து செய்கிறேன்னு மனசால முடிவு எடுத்துட்டேன். நீ வந்து எந்த ஒரு கிரீமுக்கும் வந்து அடிமை இல்லை. பின்னுக்கு போண்டு ஓட்டு நான் என்று சொல்கிறேன். நான் என்று சொல்லக்கூடாது, அது வயலாடி. இந்த வா வயலாடி சொல்ல யாரு படி வைப்பாரு போமான யாரு புன்னகையோட தெரியுறா. புன்னகை போது மாடி எனக்கு ஆசை அது என் வெளிநாட்டுக்கு கொண்டாடி போகணுமான்ட்டு. அது நான் போகிற கடையில் உனக்கு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு தான் போவேன். கரெக்டாக இருக்க நான் அனுப்ப விட மாட்டேன். நீ இப்படி பூசினா வந்து நல்லம்மா அப்படின்னு சொன்னேன். என்னம்மா அதுக்காக வந்து நான் இதெல்லாம் தான் இப்போ வந்து செய்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் விரும்பினா கண்டிப்பாக வந்து செய்து கொள்ளலாம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய பண்ணோம்னா வசந்துக்கு வந்து நேரம் போது நேரத்தையே காட்டி கொண்டே இருக்குது. சரி, அப்போ நான் தம்பி குட்டி வேற வந்து நீ வந்து நல்ல ஒரு சமையல் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அற்றுமையான ஒரு சமையலோட வந்து நான் உங்களை வந்து சந்திக்க போகிறேன். நிறையா அது மட்டும் இல்லாமல் அதை முன்னுக்கு சொல்லி போட்டு என்ன நான் கொஞ்ச நாள் வந்து வீடியோ எதுவும் பதிவு செய்யலை. நான் சார் அப்போ ஜெர்மனி அந்த அக்கா ஜெர்மனியில் இருக்கிற அக்கா வந்து கால் பண்ணி வசந்த கேட்டாங்க, நான் வந்து குக்கிங் வீடியோ ஒன்றுமே போடல, கொஞ்ச நாளாக வந்து வீடியோ வந்து போடையில தான் வந்து டெய்லி பார்த்து கொண்டு இருக்கிறேன் நான் வீடியோ வேணும்னு அப்படி சொல்லி எனக்கு திருப்பி தான் வந்தது. உண்மைதானே நான்ப்பா ஏண்டா வந்து எந்த குக்கிங் வீடியோ அந்த அக்கா வந்து ரசித்து பார்க்குறாவே, அதுக்கே வந்து முதலாவது அந்த அக்காவுக்கு வந்து நன்றி அக்கா. ஏன்னா அப்போ சரி அண்டி போட்டே நீ நான் வந்து வீடியோ வந்து டெய்லி பதிவு செய்வேன் அந்த அக்காக்காவையே. சரி நாங்கள் இப்போ வந்து ஃபோன்களும் வந்து இல்லை தானே, அதான் பிரச்சனை. உண்மைக்கு வந்து இன்னும் சொல்லுங்க, அவங்க வீடியோவில் பதிவு செய்யறதுக்கான காரணம் வந்து குறைவு. வசந்தம் வந்து கடையில் வேலை என்று கடையில் வந்து நிறைய வெளிநாட்டு சீசன் ஆக்கள் உடுப்புகள் வந்து கொடுக்கணும் வண்டி போட்டு வசந்தம் வந்து அங்காள் பகுதிக்கு கேட்க ஃபோனுகள் வந்து ஒரு ஃபோன்லாம் 2 வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ வசந்தம் அங்கே வீடியோ எடுக்கிறது ஃபோனுகளை கொண்டு திங்க நீ என்ன வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் கஷ்டம். வசந்துக்கு வந்து அங்கே வேலை வெட்டி கொடுக்கணும் படிகளுக்கு. இப்போ இங்கே வந்து என்ன வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து டைம் இல்லைன்னு போட்டு அப்போ கொஞ்சம் நாளாக வந்து வீடியோ எதுவும் பதிவு செய்யலாமையும் போயிட்டு சரி இனி வந்து நான் ட்ரை பண்ணுறேன். கூடுதலாக வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வேணா ஒரு நாளுக்கு நீ போடுவேன் கண்டிப்பாக. இல்லை வசந்துக்கு கொஞ்சம் வேலை அந்த டைம் அங்காள் பக்கம் வேலையும் வந்து முக்கியமான பகுதி. ஏன்னா அப்போ வந்து ஒன்று செய்யலாம். சரி பார்ப்போம், பார்த்து செய்வோம். இப்போ நான் வந்து மதிய நேரம் அருமையான ஒரு நல்ல பெரிய ஒரு மீனோட ஒரு சமையலில் சந்திப்போம். இப்போ வந்து வசந்த் வந்து கடையால் வந்து எனக்கு வந்து வீடியோ எடுத்து தருது. அப்போ நான் தம்பி குட்டி மில்லியன் போட்டு மலமல் 2 பேரும் பருப்பு வெள்ளைக்கறி வச்சுட்டேன். அதுக்கடையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொஞ்சிக்காயும் கேரட்டும் வந்து பால் கறி வச்சுட்டேன். ஒவ்வொரு வெள்ளைக்கறிக்கும் ஒவ்வொரு ஜெத்து அப்படியே ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே மாதிரி எத்துகளாக இருக்கணும் பார்க்கணும். ஓ உங்களுக்கு இதில் வேண்டி தந்த 5 அங்கியம்மா இதில் வேண்டாங்க புளியை ஊற்றி. சரி இந்த பேரும் அருமையான ஒரு மீன். இந்த பேரும் முதல் முறையாக வந்து பெரிய மீன் சாப்பிட போக மாட்டேன். அதாவது வந்து இது வந்து புல்லா மீன். என்ன மீன்? புல்லா மீன். இது வேற என்ன மீன்? இதுவும் வந்து விழா மீன். அப்போ இன்றைக்கு வந்து மதியம் எல்லாம் குஞ்சு சமையல் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மதியத்தோட வந்து எங்களோட சமையல் வந்து முடிச்சு கொள்ள போகிறோம். என்ன இரவு நேர சாப்பாடு வந்து நாங்கள் வீட்டை போய் ஏன் செஞ்ச தங்கச்சிக்கு வந்து பிறந்தனால அப்போ நான் போக போகிறேன். அப்போ அங்கே வந்து நல்ல சாப்பாடு அங்கே வந்து ஆக்கள் சமையல்காரரை பிடிச்சி வந்து நல்ல ரைஸோ ஏதோ போட வேணுமா அவள் போட வேணும். அங்கே தான் வந்து நாங்கள் இரவு நேர சாப்பாடை வந்து கழிச்சு கொள்ள போகிறோம். அப்போ வசந்துக்கு வந்து இரவுக்கு இதில் போய் சாப்பாடை கிள்ளி வச்சுட்டு போகிறேன். அதான் அப்போ நீங்கள் இதை வந்து சாப்பிடலாம். சரி நீங்கள் கொட்டி போட்டு போங்க, நான் பான் பண்ணி சாப்பிடுறேன். சொல்ல கூட ஒரு நாள் ஐயோ நான் மீன் கறி நான் மதியம் சாப்பிட்றதே பெரிய விஷயம். அழிவிங்க சாப்பிடுங்க பாருங்க.
சொல்லணும். ஏதோ எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறீர்கள். இது வந்து உங்களுக்கு பிடிச்ச பிடிய முந்திய மாதிரி நச்சீரகமும் உள்ளியும் வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன். அதாவது வந்து அரைச்ச கறி மாதிரி வந்து உண்மைக்குமே அரைச்ச கறி வந்து பேக்கெட்ல கடையில வாங்கி போட்டு நான் சப் பண்ணிருக்கேன். அந்த அவ்வளவுத்துக்கு வந்து அரைச்ச கறி டேஸ்ட் இல்லாமல் இருக்கண்டி போட்டு அப்போ நான் இதை வந்து நச்சீரகம் எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து உள்ளியை போட்டு அடிச்சுட்டு வச்சிருக்கிறேன். என்றால் நல்ல அருமையான தேன் சொட்டு மேலே ஒரு கறி வச்சு வடிவாக இனிக்குமோ யாருக்கு தெரிஞ்சு அப்படி பார்த்தா தேன் சொட்டு தேன் சொட்டு நிற்குமே நான் சார். சரி அப்போ பாருங்க உங்களுக்கு 3 மீன் தான் எடுத்து வச்சுக்கேன். 3 மீன் வந்துமே காணும் உங்களுக்கு. ஏன்னா 3 மீன் எடுத்து வச்சுக்கோம் பொரிக்கிறேன். அதாவது நேருக்கு பொரியல் காரணம் வசந்திக்கு நீங்க சாப்பிடுங்க இந்த பொரியல் டேஸ்ட் அப்படி டேஸ்ட் மஞ்சள் உப்பு தேசிப்புளி எல்லாம் போட்டு ஊற விட்டு வச்சிருக்கிறேன். நீங்க சாப்பிட்டு காலாம் போறீங்க சமையல்ல. சரி இது ஆனால் விளம்பீன் வந்து நல்லம்மா தெரியுமா சத்து. ஆனால் எனக்கு அவ்வளோத்துக்கும் பிடிக்காது. ஆனால் சாப்பிடுவோம்மா நல்ல தசை வைக்குமா சார். சரி இது வந்து விளா மீன் 1 2 இன்றைக்கு மதியத்தோட சரி தானே. அப்புறம் 3 விளா மீன் வந்து ரெண்டியாச்சு. அப்புறம் வந்து என்ன செய்ய அப்புறம் கூட்டி தான் குழம்பு வைக்க அப்புறம் தும்பக்கட்டை எடுத்து தும்பக்கட்டை இல்லை. இதுக்கு வந்து நாங்கள் வந்து கரண்டி வைக்கலாம் கூட்டுறாக்கு. ஓகே இப்போ வந்து கருவேப்பம்பளையுமே எல்லாரும் தூவோம். எல்லாமே போடுறது கவுட்டு கொட்டி விடுவோம். அப்படியோட சமையலுக்கு ஒரு முறை இருக்குல்ல. சும்மா சும்மா கண்டாரியா போடுறது. பச்சை மிளகாய் வெங்காயத்தையும் வந்து தூவோம். இப்பயோ டக்குன்னு வெட்டினீங்க வெங்காயம் வெட்டிட்டீங்களோ? நான் மிஷின் பசங்க. நான் வந்து அதுக்குள்ள நீங்கள் வாரக்கிழமை உங்களை வந்து நேரத்தை வந்து தண்டை கூடாண்டி போட்டு அவ்வளோ கரையும் வந்து வச்சுட்டேன். அப்படியே தக்குனி பழமும் போட போகிறேன். சரி அப்படி ஏதையும் போட போறீங்க? அவசரப்படக்கூடாது. நீ இப்படி அவசரப்பட்ட நீங்க போகல. அந்த நான் ஸ்டாண்ட்ல விட்டு வீடியோ எடுப்பேன். சரி அப்படிங்க என்ன சரி என்ன அவசரப்படுத்தி கொண்டிருக்கீங்க. இது வந்து என்ன செய்ய போறேன் தேவையான அளவு உப்பு தேவையான உப்பும் போட்டாச்சு. அப்படியே என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பழப்புளி எடுத்து வச்சுக்கணும். அப்படியே பழப்புளியை வந்து இதுக்கு விட போறோம். கொஞ்சம் புளி முன்னுக்குள்ளா தான் டேஸ்டாக இருக்கும். இந்த வெடுக்குவல் மணக்கக்கூடாது. எனக்கு வந்து எப்பயுமே மீன் சாப்பிடும்போது கிள்ளி சாப்பிடும்போது ஒரு துளி வெடுக்கு கூடி வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த நச்சீரை உருண்டை வச்சிருக்கிறேன். நச்சீரை உருண்டையை போட்டுட்டேன். முதலே போட்டுக்கிறேன். கடைசியில் சொல்லிட்டு போடுறத நீக்கி இருக்கு. சரியா 2 பேரையும் கழுவுவோம் கொஞ்சம் தான். இப்போ வந்து பால் ஊற்ற போகிறேன். யாருக்கு? ஆண்டவரே ஏசப்பா. என்னப்பா தம்பி கிடக்குறியா? அப்போ இது எடுக்கல தூள் இல்லை முடிஞ்சது தூள் உண்டாக்கி. அம்மா 90 தரம் கடைக்கு போகணுமாப்பா. உண்மைக்கு மேலே திரிச்சா தூள் கடத்துல போடுவோம். கடத்துல நீங்கள் அந்த சாப்பிட மாட்டீங்களா நண்டைக்கு? அதுக்காக சொல்றீங்க சாப்பிட நேசிச்சு சாப்பிடணும் ஒரு சமையல். எனக்கு உண்மைக்குமே வந்து சமைக்க வந்து நல்லா 5-6 கறிகள் வச்சு சமைக்க எல்லாம் விருப்பம். வசந்தால வந்து சமைக்கிறேன். உண்மைக்குமே வந்து கழிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வசந்த் என்ன சொல்லுவாங்க அப்போ சமையலில் வந்து அதுகளை இதெல்லாம் விரும்பி சாப்பிடணும். சுபாஷ் இருக்குமே அப்பா நேற்று கருவேப்பமில்லை கஞ்சி குடிப்பீங்களா? பால்கெல்லாம் குடிக்க மாட்டீங்க. ஆனால் அந்த குடிக்குது. அன்றைக்கு தக்காளி பழம் ரொட்டி நீங்களே சாப்பிடாத எனக்கு குரக்கன்மா புட்டு அவ்வளோ நல்லா விருப்பம் கேட்டுருக்கேன் செய்தாரீங்களோ? இல்லாட்டி அந்த சில்லுக்களி ஆலங்களி அதெல்லாம் என்ன விருப்பம்? விருப்பமான செய்தர மாட்டேன். சும்மா இலக்கஞ்சி செய்தர தெரியாது. இந்த அம்மாச்சி இலக்கஞ்சி இல்லை இருக்கு. ஐயோ நீங்க குடிச்சிருக்கலாம். சாரோ கடை வேண்டி கொஞ்சம் இலக்கஞ்சி உங்களுக்கு பிடிக்காம தான் எனக்கு சாருக்கா பாருங்க சுபரத்தம் பூக்கு தனியாக சாப்பிட்றா கடைச்சி நீ கொஞ்சம் சாப்பிடலாம் தானே. கொஞ்சம் கலந்து போட்டு தெரியாது. இந்த பாருங்க அந்த உருண்டையை வந்து இப்போ கரைக்கிறேன். ஜீரோ உருண்டையை இப்போ என்ன செய்ய போகிறேன் பாலையை விட்டுட்டு இப்போ வந்து வசம் தூள் வாங்கி தர வேண்டியா வந்து சூழ்நிலை பிழைச்சிட்டு தின்னு கடைக்கு போடுறீங்க. ஒரு நாள் ஒரு நாளே தான் விட்டு தான் இப்போ பாருங்க அம்மான்னு. இப்போ என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா தூள் வந்து போட்டிருந்தா அப்படி அடுப்பில் வந்து வச்சுருக்கலாம். சரி பரவாயில்ல. இப்போ பிரான்ஸில் இருந்து முறக்காக்கள் வந்த சார் லோஸ் தைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கிடைக்கும் 23ஆம் தேதி கொடுக்கணும். வாரங்கள் என்ன வேணும் ஏன் உங்களுக்கு போயிடும் மாதிரியா சரி கேட்குது. அப்போ எனக்கு உடனே பிடிக்காது. என்ன வந்து யாருக்கு நீங்கள் சும்மா உங்களுக்கு பொறாமல் இல்லை உண்மையாக கேட்கல கேட்டா நான் சொல்கிறேன் தானே. தம்பியை தான் அண்டைக்கு வந்த லண்டனக்கா கேட்டவா கேட்குறாங்களா வந்து சொல்கிறேன் நான். இல்லை நீங்கள் தம்பியை சொல்லுங்க என்ன சொல்ல மாட்டேங்க பொறா
இது என்ன கொடுமைடா என்னதுக்கு போகிறாங்க நான் நல்ல விளமீன் வந்து பொரிக்க போகிறோம். விளமீன் நல்ல சாப்பிடக்கூடிய அவள்கிட்ட கொடுக்கணும். விட்டா சொல்லிட்டு முதற்கொண்டு சாப்பிடணும். வடிவா சகல நீங்களா விட்டு நான் வெட்ட மாட்டேன். இப்போ நான் மீன் சார்வ காலம் விட்டு தந்தவா என் அவாட்ட தான் அந்த ஐட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன். அவ சொன்னா தான் மீன் கரையை காய்ச்சி தள்ளலாம். ஐயோ வேண்டா எனக்கு தெரியும் பசங்க அப்போ நச்சீரத்தூள் எல்லாம் போடணும் பண்ணி போட்டு வேணாம் சொல்லி நான் தான் காய்ச்சா வெள்ளுக்கிட்டேன். இந்த மீன் சாப்பிடலாம் சார். நல்ல மீன். அது என்ன மீன்? இவ்வளோ மீன் தான். அதுக்கு ஒரு பேர் இல்லை. சோப்பு கலர் மீன். துள்ளு மண்டையா? துள்ளு மண்டை. துள்ளு மண்டை டேஸ்ட் பொரியலுக்கு. அப்போ எனக்கு துள்ளு மண்டை. இந்த பெரிய மீனை நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் ஒன்றும் அரவேண்டை பற்றி காட்டக்கூடாது. இல்லை ஏஞ்ச மகண்டை வெள்ளை சோறு இந்த மீன் பொரி பருப்பு கறி எல்லாம் போட்டு நான் தான் கொடுக்க போகிறேன் சாப்பிட்றது. இப்போ அம்மா கோல் பண்ணி ஒரு ஏஞ்சம்மா பற்றி தான் ஒரே கதை. அம்மாவுக்கு விடிஞ்சா அவளுக்கிட்டா மாறி மாறி பிள்ளைகளுக்கு ஃபோன் எடுக்கிறது என்ன கறியாச்சு என்ன சாப்பிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிக்குது. மீனை வந்து நல்லா வந்து கொதிச்சுன்னா நல்லா பால் பண்ணி அரிசியை போட்டு வெள்ளை அரிசி சாருவக்கா விட்டு அரிசி தம்பியை கொடுத்து விடுறேன். உங்களுக்கு வந்து நான் இது வச்சுருக்கேன். ரூபாய்க்கு தேசிக்காய் தண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அப்பா இந்த கேக்கு தேவையான இந்த மீன் படி ஆனால் நல்ல பத்திய மீன் அலையாது எங்கள் வையுங்க முதல் இது அலையுங்க இல்லை அதுக்கு போடுங்க சும்மா முன்னுக்கு அடிக்கடி நல்ல வடிவாக சாப்பிட்றாங்களா இருக்கும். இதெல்லாம் முட்டை மீன் கறி முட்டைக்கு இருக்கும். நல்ல மீன் கூட வந்துருக்கா எனக்கு அப்படி ஒரு நாள் நாங்கள் வேண்டுறதே இல்லை. இப்படி சொல்லி விடுவோமே ஃபோன் பண்ணி ஒரு நாள் கொண்டு வாங்க. நீங்கள் சாப்பிடாட்டி இருங்க ஒரு நான் அண்டைக்கு போய் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நினைச்சேன் நான் இறைச்சி பண்ணாமல் இறால் வேண்டி இறால் பிரியாணி போடுவோம் உண்டு. நான் இப்போ மறந்து ஓட்டுறேன். 3 மீன் பொரிக்கத்தானே எங்களை காட்டி சரி வந்து நல்லா வந்து நீங்கள் வந்து பொறித்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ தண்ணிக்குட்டி வந்து நிற்கிற அந்த டைமுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்க நேரம் அது கடைக்கு ரமேஷான அரிசியை கழுவி போடலாமே. இந்த அரிசி அதை விட நான் தூளல்ல கொண்டு போகணும். ஓ நீங்கள் தூள் வாங்க கொஞ்சம் எங்களுக்கு இன்னைக்கு மதிய நேரத்தோட பால் பண்ணி எவ்வளோன்ட்டு நினைக்கிறீங்க? இது என்ன பண்ணி பால் பண்ணி நான் 390 400 ரூபா. அது நேற்று என் கிடந்தது காணும் தானே. இது நீங்கள் கொண்டு வாங்க நேற்று ஒரு கிலோ போட்டுட்டேன். நேற்று நிறைய பேர் இல்லை ஆட்கள் விட்டு அப்போ ஒரு கிலோ போட்டுனா இன்னைக்கு கொஞ்சம் காணும் உங்கள் 3 பேருக்கு தானே காணுங்க. அப்போ காணும் மதியத்தோட சேர்ந்து தானே சாமி இரவு ஒரு சாப்பிடல தானே. நம்ம கிரிச்சம்பா என்ன இல்லையா? கிரிச்சம்பா நான் உட்காந்து கோயிலில் கிரிச்சம்பா எனக்கு பிடிக்கவே மாட்டுது. பிடிக்காத அரிசியில் அதுவும் கிரிச்சம்பா எனக்கு உங்களை பிடிக்காது. ஒரு டேஸ்ட்ல அதான் பொன்னியனுக்கு எனக்கு பிடிக்குங்களா முட்டு ஜம் பண்ணி கொஞ்சம் முட்டு போகிற மாதிரி சரி ஒவ்வொரு நாள் நீங்கள் காய்ச்சல் அப்படி தான் மாறுது. எனக்கு பிடிக்காது. எனக்கு அந்த வெள்ளை பச்சை அரிசி அப்படின்னு அந்த மிசஞ்சு வேறு நல்லா இருக்கு. உள்ள பச்சை அரிசி சாப்பிடக்கூடாது. சூடு வெள்ளை பச்சை சரி. அப்போ வந்து நான் கறி வந்து பொங்கட்டும் மீனும் வந்து கறியும் வந்து கட்டும் பசங்க ஓடி போய் உள்ள வேண்டிட்டு யாரோட தூள் வேண்டாம் தூள் வேண்டாம்ன்றதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மேட் வாங்கி இல்லை இல்லை சரி ஜூஸ் அடிச்சு வச்சுக்கல குடிங்க. அது உங்களுக்கு கொண்டு கொஞ்சம் தேவையில்லை. இந்த சட்டையை கொஞ்சம் தம்பி குட்டிக்கு நல்லா உடுப்படுத்தி வச்சுக்கோங்க. அவங்களுக்கு சட்டையை நீங்கள் படிக்க பண்ண தந்துருக்கணும். அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. இப்போ அதை நீ தன் போய் தேடினானுங்க எனக்கு கொஞ்சம் நேரம் இல்லாமல் இருக்குது. நேரம் இல்லாமல் சரி அப்போ நீ ஓடி தூள் ஓடி அவங்கள வேலைக்கு விட்டு வந்துட்டு வசந்துக்கு வந்து பேரதிர்ச்சி நடந்துட்டு வசந்த் முதல் தெரிஞ்சு அந்த ஜூஸ் நடந்துருக்காரு. வந்து தூள் வாங்க போன இடத்துல வந்து கடும் சம்பவம். அந்த தூள் வாங்க போயிட்டு எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து கடும் சம்பவம் வந்து நடந்துச்சு. என்ன சம்பவம் நான் வீடியோலயே போய் காட்டுறேன் பாருங்க. கேஸ் முடிச்சு பெரிய ஒரு இதா போயிட்டு இப்போ வசந்துக்கு சொல்லும் போது வசந்துக்கு மூஞ்சு இப்படி தொங்குது. கேஸோட மில்லே இல்லை தட்டுப்பாடு இல்லை. ஏசப்பா அப்படி என்ன அந்த குழம்பு கறிக்கு எங்கே கொண்டு போகிறது? பச்சை குழம்பு கறிக்கு அதான் நேற்று ஒரு சூட் அடுப்பு கொண்டு பார்த்து நான் வேண்டுவோம் மூண்டும்
சுட்டடுப்பை வந்து சுடுங்கோ மேலே வச்சு காய்ச்சலாமா அப்படித்தான் செய்யுது உறவு பறிச்சு விட்டீங்கன்னா நல்லா நான் வந்து குக்கிங் வீடியோ செய்வேன் நல்லா இருக்கும் இந்த பாருங்க ஆப்பிள் ஜூஸ் வாங்கி வந்துருக்கு வசந்தி தெரிஞ்சிருந்தா வாங்கி தந்துருக்காது நல்லா கொண்டு வந்த அப்புறம் வந்து கேஸ் முடிஞ்சிருக்கு நான் குடிச்சிட்டு வரேன் நீங்க போய் வாங்கிட்டாங்க கேஸ் என்ன எங்களை விட எத்தனை நாள் கேஸ் வாங்கி குடிட்டான் அப்படியே ஓ மஞ்சள் கேஸ் 2200 400 மஞ்சள் கேஸ் 6500 மஞ்சள் கேஸ் தட்டுப்பாடு இன்னும் எங்களோட நீளம் தானே கேட்டு கொண்டு வாங்கும் அதே கண்ணாடி அப்படின்னா அந்த ஜூஸை குடிச்சு காட்டணும் ஒரு 2 வேலை விடுவேன் சார் விட்டு காட்டணும் விடுங்க இங்கே நான் விடுங்க இப்போ கேஸ் வேண்ட போகணும் எங்கே வேண்ட போகிறோம் எங்களுக்கு என்ன பேசுனீங்க ஒரு வழியில ஒரு கையில காசு வச்சிருக்க விடாயா நானே விட்டேன் முடிஞ்சது அசந்து செய்யறது இல்லை ஒரு வழியாலையும் காசு சேர்க்கலாம் இருக்குன்னு சொல்கிறேன் ஏதாவது ஒரு தேவை வந்தோண்டே இருக்கு விசேஷம் விட்டால் போகணும் போன மாதம் எத்தனை விசேஷம் இந்த வருஷம் ஃபுல்லாங்கிற வீட்டில் சுற்றி விசேஷம் வந்து ஒன்றா இருக்கு என்ன செய்யணும் கூட்டுப்பா பாப்பைக்கு கொட்டுக்க மாட்டோம் சரி இப்போ வந்து வேற நல்ல வடிவாக பொறிஞ்சு கொண்டு இருந்தாது கறியும் வந்து காய்ச்சி கொண்டு இருந்தாது என்ன செய்யறது காசு முடிஞ்சது வசந்து போய் கேஸை எடுத்து கொண்டு வாங்க அப்புறம் வீடியோ முடிச்சு கொள்ளட்டேன் இவ்வளோ வந்தால் மீன் கறி நல்ல டேஸ்டாக குடிச்சிடலாம் காட்டிட்டு இப்போ என்ன செய்யலாம் பிழைச்சிட்டே நீ வந்து எப்போ கேஸை கொண்டு வந்து பூட்டி எப்போ எடுத்து தம்பி குட்டி வந்துடுவான் அப்போ என்ன செய்யறது இன்றைக்கு அவங்களுக்கு சந்தோஷம் தானே இன்றைக்கு இவ்வளோ கறிகள் காய்ச்சினாது பழைய வீடியோ பார்த்து ரசிக்கணும் அன்றைக்கு சாப்பிட்டுலாம் காட்டி நான் பிழைச்சிட்டு சரி இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு கொஞ்சம் பச்சை மரக்கறி எல்லாம் சமைச்சிட்டு சாப்பிட்டு காட்டுறேன் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்துக்கலாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்